ஆமாம், ஒரு ஹாப்பி நியூஸ் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இது யாருக்கான ஹாப்பி நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சரி, இப்போ நம்ம டியூஷனில் வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நியூஸ் சார்? ஆமாம், ஒரு ஹாப்பி நியூஸ் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இது யாருக்கான ஹாப்பி நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி நியூஸ். அது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருக்கலாம், ப்ரைவேட் ஸ்கூலாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் எய்டடாக இருக்கலாம், எந்த ஸ்கூலாக வேணா இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமியில் ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th 11th 12th பப்ளிக் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பப்ளிக் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு இங்கே படிக்கிறதுக்கு ஃப்ரீயாகவே ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, அவங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். அந்த கிளாஸில் அவங்க தான் டாப்பராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்ன கைட் பண்ணினா இன்னும் நல்லா படிப்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து எதனா ஒரு நல்ல டியூஷன் கிடைக்காம ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சப்போர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது நம்மகிட்ட. ஆக்சுவலாக அவங்க இங்கே ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான கிராமர் கிளாஸஸாக இருக்கட்டும், அதே மாதிரி மேக்ஸுக்கான ஸ்பெஷல் ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கான சென்டம் ட்ரைனிங்கு, அப்புறம் எல்லா டிஸ்ட்ரிக்டோட கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதுக்கான கோச்சிங் ஒன்று கொடுப்போம். நம்ம டெஸ்ட் பேட்ச்லாம் இருக்குது. அந்த டெஸ்ட் பேட்ச்லாம் வச்சு அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுறது, அவங்களுக்குன்னு சில அட்வைஸ்லாம் கொடுத்து கொண்டு போகிறது, அவங்களுக்கு நல்லா படிக்கிறவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நல்லா படிப்பேன், அந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இது எல்லாத்துக்கும் இதுவும் பண்ண போகிறோம். அவங்க என்ன பண்ணால் போதுன்னா, அவங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி எடுக்கிற ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா இங்கே ஃப்ரீயாகவே படிக்கலாம். இப்போ சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் இங்கே 10th இங்கே வந்துட்டாங்க, நல்லா படிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எங்களுக்கும் தோணுது, நல்ல மார்க்கும் எடுத்துட்டாங்கன்னா அவங்க 11th ஃபீஸ் கட்டத்தாலும் 11th ஃப்ரீயாக படிக்கலாம். அதே மாதிரி 11th நல்ல மார்க் எடுத்துனா 12th ஃப்ரீயாக படிக்கலாம். 12th நல்ல மார்க் எடுத்துனா காலேஜ் ஃபீஸ் இல்லாமல் எப்படி படிக்கிறது, இல்லை டொனேஷன் இல்லாமல் எப்படி படிக்கிறது, அதான் காலேஜ் ஃபீஸே கட்டாமல் எப்படி படிக்கிறது, மாதிரி நிறைய விஷயம் வந்து இங்கே நம்ம பண்ண போகிறோம். அதுக்கான அட்வைசஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். இது நம்ம ஆக்சுவலாக எதுக்காக இது பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 10 வருஷத்தை தாண்டிட்டோம். நம்ம அகாடமி ஆரம்பித்து 10 இயர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனதுனால இது ஒரு பெனிஃபிட் மாதிரி இங்கே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். எவ்ரி இயர் ஃப்ரீ எஜுகேஷன் இங்கே இருந்துட்டு தான் இருக்குது. 9th ஃப்ரீ எஜுகேஷன் இருக்குது. 9th நல்லா பண்ணாங்கன்னா 10th ஃப்ரீ, 10th நல்லா பண்ணாங்கன்னா 11th ஃப்ரீ, 11th நல்லா பண்ணால் 12th ஃப்ரீ, 12th நல்லா பண்ணால் காலேஜ் ஃபீஸ் இல்லாமல் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் அது கொண்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, வெளியே நம்ம அகாடமி படிக்காமல் வெளியே நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி கிரியேட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஆக்சுவலாக யாரெல்லாம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனால் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் அவங்களால சப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா, கண்டிப்பாக இந்த சேனலை மட்டும், இந்த வீடியோவை மட்டும் மெயினாக அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க நேரில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அட்மிஷன் கொடுத்து ஃப்ரீயாகவே எல்லாமே ஃபுல்லாக அந்த வருஷத்துக்கான ட்ரைனிங் ஃபுல்லாகவே ஃப்ரீயாகவே கொடுத்துடலாம். சார், எந்த டியூஷன்லேயும் ஃப்ரீ எஜுகேஷன் தர மாட்டாங்க சார். இங்கே வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன், அது எனக்கு பிடிச்சிருக்கு. இது ஸ்கூலில் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் இங்கே இருக்கணுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. எப்பவும் போல டியூஷன் தான். அவங்க எதனா டியூஷனில் போய் அங்கே உட்கார்ந்து படிக்கிறத விட இங்கே வந்தாங்கன்னா கிளியரான கைடன்ஸ் கொடுத்து அவங்களை படிக்க வைப்போம். எப்படி படித்தா சென்டம் வரும், எப்படி அவங்க நல்ல ரேங்க் எடுக்கலாம், ஸ்டேட் லெவலில் ரேங்க் எப்படி எடுக்கலாம், இது எல்லாத்துக்கான அட்வைஸும் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து சில பேர் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுறது, நம்ம அகாடமியில் ஒர்க் பண்ணுறது எல்லாமே 50 மெம்பர்ஸ்க்கு மேலே இங்கே ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா லேடி ஸ்டாஃப் தான். இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதே மாதிரி வீடு ஆக்சுவலாக எங்கே இருக்கவங்க இதை ஜாயின் பண்ணணும்னா, நம்ம அகாடமி ஜாயின் பண்ணணும்னா இங்கே சரௌண்டிங்ஸில் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம அகாடமி எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. சென்னையில் எங்கே இருக்குன்னா KK நகர், MJ நகர் அந்த இடத்துல இருக்குது. அதுக்கு சரௌண்டிங்ஸில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க ஜாயின் பண்ணால் பெனிஃபிட்டாக இருக்கும். ரொம்ப லாங்லேருந்து வந்தாங்கன்னா அது கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரீ எஜுகேஷன் நம்மளால் பாசிபிள் கிடையாது. நம்ம ஒன்றும் அந்தளவுக்கு க்ரோ ஆகலை. இன்னும் நிறைய க்ரோ ஆகணும்னா இன்னும் நிறைய பேருக்கு அது பண்ணலாம். இப்போதைக்கு எங்களால் எவ்வளோ பேருக்கு பண்ண முடியுமோ அது லிமிடெட் சீட்ஸ் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு வேண்டிய ஃப்ரீ எஜுகேஷன் அப்படி வந்துடும். அது டிலே பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது அடுத்த வருஷம் அப்படி போகிற மாதிரி இருக்கும். அது அதனால் எவ்வளோ சீக்கிரமாக அந்த வீடியோ ஷேர் பண்ண முடியுமோ அவங்களுக்கு அந்த வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இது யாருன்னா ஒருத்தங்களுக்காச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்கள நம்ம இன்னும் ரொம்ப சூப்பராக கொண்டு வரலாம். உங்களால் நீங்கள் ஷேர் பண்ணி ஒருத்தங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அது நல்ல அட்வான்டேஜும் கூட. அதுவும் ஸ்டேட் லெவலில் ரேங்க் எடுத்தாங்கன்னா இன்னும் பெரிய விஷயம். அது நம்ம ஆக்சுவலாக வந்து 10 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுனால இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ்க்குள்ளே ஒரு ஸ்டேட் ரேங்க் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அகாடமியில். நீங்கள் ஷேர் பண்ணி யாருன்னா ஒருத்தங்க இங்கே வந்தால் அவங்க கூட ஸ்டேட் ரேங்க் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் தேங்க்யூ.